உலகமெங்கும் வாழ்கிற கோடிக்கணக்கான ஆதித்யா டிவி நகைச்சுவை பட்டிமன்றம் சார்பில் உங்களுக்கு அன்பான வணக்கத்தை அன்போடு செல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழமெங்கும் பல்வேறு மாநகரங்கள் இருக்குது, ஊர்கள் இருக்குது. அதெல்லாம் கூட முக்கியத்துவம் தராமல் தாராபுரம் தேர்ந்தெடுத்த காரணம், ரொம்ப இனிமையாக ரசிப்பீங்க. தேருனா இனிக்க தெரியணும், மலர்னா மணக்க தெரியணும், மக்கள்னா ரசிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரசனை உள்ள மக்கள் தாராபுரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தோம். ஆமாம், பார்த்துட்டு தான் உடனே நாங்கள் எல்லாருமே வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது கலந்துக்கிறோம். ஏன்னா இது பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க தாராபுரம். அது எத்தனை பேருக்கு தெரியல, முன்னோர்கள் வரலாறுலேயே அப்படி சொல்லியிருக்காங்க. சோழர் காலத்திலே பாண்டியர் மன்னர் இந்த மாநகரம், இந்த ஊர் தாராபுரம் அப்போ ராஜராஜபுரம்னு இருந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அப்போ நல்ல ஒரு செல்வல் மக்க ஊர்ன்றதுனால பாண்டிய மன்னர் படையெடுத்தார். அதுக்கடுத்து திப்பு சுல்தான் படையெடுத்து இராணுவ தளவாடங்கள் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட இடமே நம்முடைய ராதாபுரம்ன்ற போது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கம்மினால அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்றைக்கி உங்களுக்காக உங்களோடு சேர்ந்து இந்த பொங்கல் திருநாளை நாங்கள் அன்போடு செலவழிக்க போகிறோம்ன்றபோது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை தாராபுரம் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகமெங்கு வாழ்கிற ஆதித்யா டிவியின் அன்பு நெஞ்சங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வீடு நாடு முன்னேற யார் காரணம், ஆண்களா பெண்களா? அடிக்கடி நீங்கள் பேசும்போது ஆண்கள் சொல்லிக்கங்க, ஏன்னா சில நம்புற மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போகிறக்கே காளிம்பில் அடிக்கிறார் வீட்டுக்கார். லட்சுமி கதவை தரமா, லட்சுமி கதவை தர, அந்த உள்ள இருந்துக்கிட்டே யாருங்க, நான் தாண்டி வீட்டுக்காரன், ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு இருக்கான். வீட்டுக்காருக்கு ஆதார் கார்டு தேவைப்படுது. அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்கிற ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு சந்தேகமாக இருக்கிற விஷயத்த இன்னைக்கு தீர்ப்பதற்காக 6 முத்தான பேச்சாளர், அவங்கள பற்றி ஒரு சின்ன அறிமுகம். முதலாவதாக ஆண்களேன்ற அன்னைக்கு சென்னையிலிருந்து வருகை புந்திருக்கிறவர். நல்ல நிரம்ப கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக டிவியில் பேசுகிறாரு, நேரில் பேசுகிறாரு. கேட்குறாங்களான்றலாம் அப்புறப்பட்ட விஷயம், அதை நாங்கள் பார்க்க மாட்டோம். அழகான செய்திகள், நல்ல நகைச்சுவையில் நயம்பட சொல்லி மக்களை மகிழ்வித்து வரக்கூடிய நீண்ட கால பெரும் பேச்சாளர் தமிழ் நெஞ்சன் அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து வரவேற்று. அதே போல் அதே அன்னைக்கு மற்றும் ஒரு பேச்சாளர், நம்ம ஊருக்குள்ளே தான் பேச்சாளர் இருப்பாங்களான்னு இல்லாமல் அவர் மஸ்கட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் மஸ்கட்டில் வாழ்ந்துட்டு இங்கே வந்தால் கூட எங்களால் தமிழில் பேசி அவருக்கு ஒரு ஆர்வம், தமிழ் மக்களுடைய ரசனையும் கைதட்டி வாங்கன்னு சொல்லி மஸ்கட்லேருந்து வந்திருக்கிற ஜலீல் அகமத் அவர்கள் நிறையா தமிழ் சங்கம், அங்கே உள்ள தமிழ் சங்கத்தில் முக்கியமான பதவிகளும் பொறுப்புகளையும் வசித்தவர் இங்கே வந்திருக்கார். அவருக்கும் பாராட்டுகள். அதே இன்னைக்கு மற்றும் ஒரு சிறப்பு சேர்த்து பேசக்கூடிய பேச்சாளர், உங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர். நிறையா தொலைக்காட்சிகளில் அது நம்ம நிகழ்ச்சிகளே நிறையா பேசி பாராட்டு பெற்றவர். தேவகோட்டையை சேர்ந்த ஒரு நல்ல ஆசிரியர் நகைச்சுவாளரும் இருக்கக்கூடிய தேவகோட்டை மகாராஜன் அவர்களே உங்களுக்கு ஆண்களே என்ற அணி பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் எங்களை கொஞ்சம் பட்டிமன்றம் பேசுகிற ஆள் மாதிரியே எங்களை கொஞ்சம் பாருங்கள். பூராமே சந்தேகன்லேயே பார்க்குறீங்க. பூரா இதை பெயிண்ட் அடிச்சுட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேசி நம்ம வேறு டயத்தை வேஸ்ட் பண்ண போகிறோமேன்ட்டு தயவுசி நினைக்காங்க. நம்பி உட்காருங்க. இங்கிட்டலாம் நீங்கள் இவங்க 3 பேரும் பார்த்தோன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இது என்ன பட்டிமன்றம் பேச வந்துச்சுல, இல்லை சர்க்கஸுக்கு வந்திருக்குங்களா அப்படி என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு தடவை பேச்சை கேட்டு பாருங்க, அப்புறம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இல்லை நேரில் வந்து கேட்பீங்கன்னு சொல்கிறேன். நம்ம பெண்கள் தான் ஒரு அழகாக சொல்லுவாங்க, எண்கள் இல்லாமல் கணிதம் இருக்க முடியாது, அது மாதிரி பெண்கள் இல்லாமல் மனிதம் இருக்க முடியாது. இந்த பூமிக்கே பூமாதேவின்னு ஏன் பேர் வச்சோம்? எவ்வளோ சுமைகளையும் தாங்கக்கூடியது ஒரு பொண்ணுக்கு, அவ்வளோ வலிமைங்க. சாதாரண எத்தனை நல்லது கெட்டது தாங்கிறத விட கஷ்டங்களை தாங்கிறது. அதனால் பூமிக்கே பொறுமையைக்கு பேர் போன பூமாதேவின்னு பேர் வச்சோம். பெண்கள் தாங்க வீடும் நாடும் முன்னேற காரணம்னு சொல்லி அவங்க எங்கள் ஊர் பக்கத்தில் சிவகாசி நல்ல உழைப்பாளர் ஊரில் மக்கள் தெரியும், நல்ல வெடிக்கிறது தெரியும். அதே மாதிரி சிரிப்புலையும் நல்ல சரவடியை கொண்டு வரக்கூடிய நல்ல அவங்களும் பல்வேறு ஆண்கள் பங்கெடுக்கிற நிகழ்ச்சியை பங்கெடுத்து வெற்றி வகை சூடினவங்க சிவகாசி சேர்ந்த சரவடி சசிகலா. அவங்க தான் பெண்கள் என்று அன்னைக்கு பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கலாம், உட்காந்துக்கிட்டே வணக்கம் சொல்லுதுன்னு சொல்லி எந்திரிச்ச மொத்த கைட்டே அவ்வளோதான் எங்களுக்கு. ஆனால் வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்ணுறோம்.
உருண்டு ஓடுவாங்க அப்படியே கடன். அதே அன்னைக்கு மற்றும் ஒரு கொங்கு மண்டலத்துக்காரங்க, உங்கள் மண்டலத்தில் உள்ளவங்க ரொம்ப அந்த கொங்கு மொழிக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அதை மேடை தோறும் கொண்டு போய் சேர்க்குறவங்க, நிறையா பாட்டு மன்றங்களில் பங்கெடுத்து நிறையா பாடல்களோடு சேர்ந்த விஷயங்களாம் மக்கள் கொண்டு சேர்த்தவங்க, அன்புக்குரிய கோவையை சேர்ந்த சத்யா அவர்களுக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கும். அடுத்து ஒரு பேச்சாளர், அவங்க சின்ன வயசாக இருந்தால் கூட இளமையிலே நிறைய கிண்ண சாதனை புரிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் தீ வளையத்துக்குள்ளேயே அந்த சாகச நிகழ்ச்சியை நிகழ்த்தி கின்னஸில் இடம் பிடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா அவர்கள். சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையில் பல்வேறு நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு பங்களிப்பாட்டிருக்காங்க. நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஆவணப்படங்கள் குறும்படத்திலையும் பங்களிப்பாட்டிருக்கிற வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர். பட்டிமன்றத்தில் என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் பாட்டு மன்றத்தில் பேசி வரக்கூடிய கின்னஸ் சாதனை செல்வி ஐஸ்வர்யா, சேலத்தை சேர்ந்த ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து. இதுதான் எங்கள் அணி, இவர் தான் செட்டப்பு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ஜோக்கு மாதிரி நாங்கள் சொன்னால் கூட சிரிச்சிடணும். ஏற்கனவே கேட்ட ஜோக்காக இருந்தால் கூட சொல்லக்கூடாது. நீங்கள் வாட்டுக்கு கீழே வந்துட்டு 85 93 அப்படின்னு நம்பர் போடக்கூடாது. இத்தனை தடவை கேட்டிருக்கோம்லாம் சொல்லக்கூடாது. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆறுதல். நாங்கள் ஒரு ஜோக் சொல்லிட்டு பெரிய இருமாப்பில் உங்களை ஆசையோடு பார்ப்பேன். அப்போ எனக்காவது நீங்கள் அப்படின்னு நான் உங்களை பார்க்குறப்ப ஆமாம் ஷோக்கு இதைத்தான் எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை சுணங்க வச்சிடக்கூடாது. இன்றைய நிகழ்ச்சி நம்மளுக்கு பேருதவியாக இருந்திருக்கிற மரியாதைக்குரிய நம்மளுடைய டெப்டி தாசில்தார் பங்கஜம் அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு மற்றும் ஒரு உதவியாளராக இருந்திருக்கிற மரியாதைக்குரிய மைக்கேல் சார் 2 பேரையும் மேடையில் அழைத்து ஒரு சின்ன மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது ஆதித்யா டிவி நகைச்சுவை பட்டிமன்றத்தில் நாடும் வீடும் முன்னேற பெரிதும் காரணம் இந்த தலைப்பில் முதலாவதாக ஆண்களே என்று சொல்லி தமிழஞ்சன் அவர்கள் பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி, இயேசுநாதர் இல்லைன்னா பைபிள் இல்லை, நபிகள் இல்லைன்னா குரான் இல்லை, கிருஷ்ணன் இல்லைன்னா கீதை இல்லை, காந்தி இல்லைன்னா சுதந்திரம் இல்லை, நேரு இல்லைன்னா நேர்மை இல்லை, காமராஜர் இல்லைன்னா மதிய உணவு இல்லை, அண்ணா இல்லைன்னா திராவிடம் இல்லை, பெரியார் இல்லைன்னா பகுத்தறிவு இல்லை, கலைஞர் இல்லைன்னா எழுத்துரிமை இல்லை, எம்ஜிஆர் சிவாஜி இல்லைன்னா சினிமா இல்லை, இன்னைக்கு விஜயோ அஜித்தோ விஜய் சேதுபதி இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லை, அப்துல் கலாம் இல்லைன்னா விஞ்ஞானம் இல்லை, போதி தர்மர் இல்லைன்னா மருத்துவம் இல்லை, புத்தர் இல்லைன்னா ஞானம் இல்லை, முத்து இல்லைன்னா பட்டிமன்றம் இல்லை, அதில் தமிழஞ்சம் இல்லைன்னா நகைச்சுவை இல்லை, இந்த பொம்பளைங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. சரி, இவ்வளவு நேரம் சொன்னதுல நகைச்சுவை இல்லையே. இந்த பொம்பளைங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஆரம்பத்தில் நடுவர் சொன்னார் இந்த சீமந்தம் அதுன்னு. 3ஆம் மாசத்திலிருந்து ஜடை பின்றது, 5ஆம் மாசம் ஒரு ஜடை, 7ஆம் மாசம் ஒரு ஜடை, 10ஆம் மாசம் ஒரு வடை, இவ்வளவோ சீமந்தம் பண்ணும்போது அதுக்கு அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்களே, அந்த சீமந்தத்துக்கே காரணம் நாங்க தானே. எங்களுக்கு ஒரு அல்வாவது கொடுக்கூடாதா? நாடும் வீடும் முன்னேறணும்னா அது ஆண்களால் மட்டும்தான் முடியும். ஆம்பளைக்கு தான் சார் இறக்க மனசே அதிகம். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட போயிட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி பாருங்க, அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வரும். யாரை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைலாம் இருக்கியா, கொண்டே போட்டுருவான்வா கல்யாணம் ஆனவா. ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு. யாராவது ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றேன்னா எவ்வளவு பெருந்தன்மையா எடுத்துக்கிறோம் நாங்க. பெருந்தன்மையா எடுத்துக்கிறீங்க, அப்புறம் உங்களை நாங்க ஜாமீன்ல எடுத்துக்கிறோம். தாம்பரம் தாண்டி திண்டிவனம், திண்டிவனம் தாண்டி விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், மதுரை, காரைக்குடி, சாத்தூர், கோயில்பட்டி, கன்னியாகுமரி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, மயிலாடும்பாறை, தாம்பரத்துலேருந்து தாராபுரம் வரைக்கும் தேடி பார்த்தேன். நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றுற ஒரு பொம்பளை கூட இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. நாங்களும் எது பஸ் கண்ட்ராக்ட் நினைச்சேன், ஊர் பேரா சொல்லிட்டு வருவோம். இந்த நாடும் வீடும் முன்னேறதுக்கு காரணமே ஆம்பளை தாங்க. எவ்வளவு கூணிக்கு உருவான் தெரியுமா அவன்? அம்பிகாபதி செத்ததுக்கு காரணம் யார் தெரியுங்களா? அவன் மொண்டாட்டி அமராவதி தான். அவன் தான் 100 பாட்டு பாடிட்டு வரேன். நானே அது வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியது தானே. 99வது பாட்டுல எட்டி உட்காந்து அவனை போட்டு தள்ளிட்டாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த பெண்கள் தான். ஆண்கள் அப்படி கிடையாதுங்க. நீங்க என்ன சாதாரணமா இட போடாதீங்க. 1983 நான் 10th முடிச்சேன். எவ்வளவு மார்க் தெரியுமா? 500க்கு 498. ஆனா அந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பையன் 500க்கு 492. எங்க அம்மா போய் எச்எம் கிட்ட கேட்டாங்க, என் பையன் 500க்கு 498 எடுத்திருக்கான், அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரல,
இந்த 492 எடுத்தவனுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து கேட்ட உடனே எங்க எச்எம் ரொம்ப அமைதியா சொன்னாரு, அம்மா அந்த பையன் எடுத்தது இந்த முழாண்டுல எடுத்த மார்க்கு, உங்க பையன் காலாண்டு அரையாண்டு முழாண்டுல மொத்தம் எடுத்த மார்க்கே 499 ஆமாண்டார். அதனால நீங்க பசங்கிட்ட எதுவும் அறிவுரை சொல்லிடுறாங்க, டேய் 100க்கு 90 எடுக்கணும்டா, அவர் பையில இருந்து 100 ரூபாயில 90 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான், மார்க்குன்னு சொல்லணும்ல. இது ஒரு வகையான நகைச்சுவை, அவ்வளவுதான். ஒரு கல்யாணம் நடக்குது, யாருக்கு? புலிக்கு. மற்ற மிருகங்கள்லாம் கீழே நின்று கிஃப்ட் கொடுத்துட்டு போகுது. ஒரு பூனை மட்டும் புலி பக்கத்துல போய் கிஃப்ட் கொடுத்துருக்கு. வந்ததே பாரு புலிக்கு கோவம். ஏய் பூனை பயல, எவ்வளவு பெரிய மிருகங்கள்லாம் 15 அடி தள்ளி நின்று கிஃப்ட் கொடுக்குது, கேவலம் நீ ஒரு பூனை என் பக்கத்துல வந்து கிஃப்ட் தரீங்க, எவ்வளவு தைரியம் இருந்துச்சு? அதுக்கு பூனை அமைதியா சொல்லிச்சான், ஓ நானும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி புலியா தான் இருந்தேன், என்னைக்கு தாலி கட்டணும் அன்னைக்கே பூனையா மாறிட்டேன் அப்படின்ச்சான். முன்னெல்லாம் புருஷனை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு. இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, மூடு பொத்து. புருஷனுக்கு மரியாதையே கிடையாதுங்க. 24 மணி நேரமும் உழைக்கிறவன் ஆம்பளை, நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கஜா புயல் வந்தது, எத்தனை நடிகர்கள் டொனேஷன் கொடுத்தாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. எத்தனை பெரிய நடிகர் இருக்காங்க, யாரா கொடுத்தாங்களா? ஒரு அம்மா கேட்டுச்சான் போயிட்டு, இந்த கஜா புயலுக்கு ஏதாவது நிதி தாங்கமான்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்லியிருக்கு, வேணா கஜா புயலுக்கு நான் வேணா தஞ்சாவூர்ல வந்து ஒரு நாட்டியம் ஆடட்டுமான்னு கேட்டிருக்கு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், ஏற்கனவே தென்னமரம் போட்ட ஆட்டத்தையும் எங்களால் தாங்க முடியல, இல்லை நீ வந்து ஆட்டத்தை போட்டா நான் எங்கேமா தாங்கிறது அப்படின்னா. ஆம்பளை பையனும் பொம்பளை பையனும் தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாமியாரை கூட உங்களால சமாளிக்க முடியலன்னா நீங்க எப்படி நாட்டை சமாளிப்பீங்க? நாங்க மாமியாரை மட்டுமா சமாளிக்கிறோம்? ஒரு மாமியாரை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுதா உங்களால? நாங்க மாமியாரை மட்டுமா சமாளிக்கிறோம்? மாமியாரு, மச்சினிச்சி, நாத்தனாரு, கொழுந்தனாரு, பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாரையும் சமாதானப்படுத்தி இந்த நாடு வீடு நல்லா இருக்கிறது காரணம் நாங்க தாங்க. அனுமார் பக்தர்கள் சொல்வது ஜெய் ஆஞ்சநேயா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 கோடி காமெடி நண்பர்களும் சொல்வது ஜெய் ஆதித்யா என்பது. சிரிக்க வைக்கிறவன் ஆம்பளை சார், எவ்வளவு அழகா சிரிக்க வைக்கிறார் பாருங்க. அப்போ நாட்டுக்கு நல்லது செய்யறேன்னு நினைக்கிறான் பத்தியா, அவனுக்கு தடை போடுறதே பொம்பளைங்க தாங்க. தடை போடுறதே பொம்பளைங்க. நிறைய பேர் பெரிய மீசை வச்சிருப்பாங்க ஆம்பளைங்க, பார்த்துருப்பீங்க நீங்களா? பெரிய மீசை. நம்ம கூட நினைப்போம் ஒரு பெரிய வீரர்ரா, பொண்டாட்டிக்கு பயப்பட மாட்டாரு, அவர் தான் வீட்டில் குமுற உதவாங்குவார். ஆமா, உதவாங்கிட்டு மீசை வந்து தடவுவார். ஆண்கள், குழந்தை, நாடு வீடு முன்னேறத்துக்கு எத்தனை தலைவர்கள் எடுத்துக்கொண்டு தேசத்துக்காக ரத்தம் சிந்தியாங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த தாராபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரை நினைக்கும் போது நமக்கு துணிமணி ஞாபகம் வர்றதில்ல, அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஞாபகம் வர்றதில்ல. தேசிய கொடியை காத்தான திருப்பூர் குமரன் அவன் ஞாபகத்துக்கு வருதுன்னா அவன் மட்டும் கொடியை பிடிக்கலாம் வந்திருக்க முடியுமா? நீ நம்ம சுதந்திரத்தை அடைஞ்சிருக்க முடியுமா? கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ, குழந்தையுடன் மனைவியையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே நினைப்பவன் தான் சார் ஆணு. நாடும் வீடும் சுகமாக வாழ என்னாலும் உழைப்பவன் ஆணே என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டே வந்தார் பாருங்க, திருப்பூர் குமரனை பெற்றுக் கொடுத்த ஊருங்க. அதே போல பெண்கள் மரியாதை கொடுக்குறீங்களா? அன்னைக்கெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிட்டாங்க, இன்னைக்கு அப்படி சொல்றீங்களா? ஏத்து வீட்டுக்காரம்மா அவர் வீட்டுக்காரர் திட்டிக்கிட்டு இருக்கு, அவனை இவனை வாடா போடா, ஊரக்கெடுத்த ஊதாரி போல, நாட்டக்கெடுத்த நாதாரி பழத்தில். இந்த வீட்டுக்காரம்மா இவர் வீட்டுக்காரம்மா வெளியிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. இவன் பயந்துட்டான், ஐயோ உத்து கவனிக்கிற பார்த்த நாளைக்கு நம்மளை திட்டிடுவா, ஏய் உள்ள ஓடி இருடா நீ ஒரு கிறுக்கு பால அப்படின்னா. அப்பயே முடிஞ்சு போச்சு, மரியாதைன்றே மாறி போச்சே. ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன்னா எங்க தாத்தா சொன்னார், போன தீபாவளிக்கு முத்து நல்லெண்ணெய் தேங்காய் வச்சு தலை குளிக்கிற விட ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் உச்சந்தல்ல வைப்பா, அவ்வளோ குளிர்ச்சி அப்படின்னார். எங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய்னு சொல்லி ஏற்று வீட்டில் கேட்டேன், எப்பா விளக்கெண்ணெய் இருக்காக்கா அப்படின்னேன். அது ஆஃபீஸ் போயிருக்குப்பா, 5 மணிக்கு தான் வரும். ஏமா உண்மையான விளக்கெண்ணெய் அது இந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பா. இப்படி கூட்டு குடும்பம் விளக்கெண்ணெய் குடும்பமே வளர்ந்துருக்காங்க. மரியாதை இல்லைன்னு கோவிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. பத்திராப்ஸிலோடு இப்படி ஒரு ஆள் நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி ஆளுக்கு சென்னைக்கு சிவகாசி பதில் சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் விஷயம். சிவகாசியிலிருந்து சசிகலா அவங்க அப்படி இல்லைங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதமான உற்சாகமான ஒரு கரகோஷம். வாங்க.